இன்னைக்கு பிக் பாஸில் நடந்த ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்வதி அண்ட் கமருதீன் நைட்டு அண்ட் இந்த மறுநாள் கார்த்தால ஃபுல்லாகவே மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டு மைக்கை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ தடவை பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தும் அவங்க கேட்குறதாவே இல்லை. அதுக்கப்புறமாட்டு ஒன் பாயிண்டில் பிக் பாஸ் பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு. அவங்க வேறு ஏதோ லாங்குவேஜில் பேசியிருப்பார் போல இருக்குது. அதனால பிக் பாஸ் ஹிந்தியில் தெலுங்குலன்ட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தார் இன்னைக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு புரியாமல் பேசுகிறீங்க நீங்கள், இது தமிழ் பிக் பாஸ் அப்படிங்கிறதையும் உணர்த்தினார். அது மட்டும் இல்லை, அதை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் விதமாக மொத்த வீட்டுக்குமே அவங்க வந்து பால், அப்புறம் காஃபி, டீ, அதுக்கப்புறம் முட்டை, சாப்பிட்டுட்டு இருந்த முட்டை முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 2வது மெயின் இது என்னென்னா கோர்ட் ரூம் ஆகிடுச்சு. டாஸ்க்கு வீக்லி டாஸ்க் வந்து கோர்ட் ரூம் டாஸ்க்கு. அதில் வந்து வினோத் ஃபஸ்ட்டு கேஸே வந்து அது மட்டும்தான் இன்றைக்கி போச்சு. அதை சம்மந்தமாக தான் போச்சு. வினோத் வந்து ஆதிரை மேலே கேஸ் போடுறாரு. அதாவது என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து ஆதிரை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க, இன்னும் கெட்ட பேரை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி திவாகர் வெளியேறினதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆதிரை மேலே கேஸ் போட்டார். ஸோ இவர் வந்துட்டு விக்கல்ஸ் விக்காரமும் ஆதிரை வந்துட்டு அரோராவையும் ஹையர் பண்ணாங்க அட்வொகேட்டாக. அதை தவிர அது ஆதிரை வந்து திவ்யா கணேஷையும், விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு அந்த விக்கல்ஸ் விக்ரன் மண்ட் வினோத் வந்துட்டு அமித்தையும் ஜட்ஜாக பண்ணாங்க. ஜட்ஜாக 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அமித் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் கொண்டு அப்படியே இந்த வெள்ளை முடியோட சொல்லுங்க சார் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணார். அதில் குமாஸ்தாவா சபரியும், டவாலியா இவரும், எஃப்ஜேவும் எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேஸ் வந்து சாதகமாக அமித் வந்து கேஸ் வந்து சாதகமாக வினோத்துக்கும், இவங்க வந்துட்டு யார் திவ்யா வந்துட்டு ஆதிரைக்கும் சாதகமாக சொன்னாங்க. அப்புறம் மக்கள் தீர்ப்புக்கு போய் மக்கள்னால் என்ன, இந்த ஆடியன்ஸ் இந்த கண்டஸ்டன்ட்லேயே அவங்க வந்து வினோத்துக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் அப்பயும் வினோத் விடலை. ஆதிரையை பார்த்து என்னமோ பழிச்சு காமிச்சிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு வினோத் கொஞ்சம் வின் பண்ணி கொஞ்சம் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து எஃப்ஜேவும் நீங்களும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நட்பு பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போக அது பயங்கர ஃபைட் ஆகிடுச்சு. ஆதிரை வந்துட்டு அவங்க விடவே இல்லை. எஃப்ஜேவையும் என்னையும் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, அதுவும் இல்லாமல் ஏன் நாக்கா இப்படி இப்படின்னு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொல்லி எல்லாரும் எடுத்து சொல்லியும் அவருக்கு புரியிற மாதிரியே தெரில. அவர் வின் பண்ணியும் அவருக்கு வந்து இது வந்து ஒரு இது அப்படிங்கிறதே தெரில. கோர்ட் டாஸ்க்கும் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு அப்படியாக முடிஞ்சுது.